ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்ட்டான கிறிஸ்பான வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 kg வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வாஷ் பண்ணி 1/2 ஹவருக்கு அப்புறம் வெண்டைக்காவை கட் பண்ணும்போது அது வளவளப்பு தன்மை இல்லாமல் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ எல்லா வெண்டைக்காயிலையும் அரிசி மாவு நல்லா மெர்ஜ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, வெண்டைக்காய் எடுத்த போது நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ நம்ம 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு ஃப்ரை பேன் எடுத்து அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஹீட் ஆனோடனே இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த வெண்டைக்காவை அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வெண்டைக்காய் ஆட் பண்ணோடனே நம்ம அந்த உப்பு எல்லா இதுலேயும் மெர்ஜ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா வெண்டைக்காவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் ஸ்டவ்வை. இது நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். வெண்டைக்காய் ரொம்பவே ஹெல்த்தியானது. அது குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு அடிக்கடி நம்ம வெண்டைக்காய் செய்து கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கி வருது. இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். நம்ம குழந்தைகளுக்கெலாம் கொடுக்குறதுனால மைல்டாக இருக்கட்டும் நான் இதை எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா நார்மல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, நான் வீட்டில் அரைச்ச குருமா பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணலான்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா எல்லா வெண்டைக்காலையும் கோட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் வதங்கி வரட்டும். பாருங்கள், வெண்டைக்காய் நல்லாவே ஃப்ரை ஆகிட்டு வருது. இப்போ ஃபைனலாக நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். இது நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது. இது சேர்த்து செய்யும்போது ரொம்பவே வெண்டைக்காய் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா ஃப்ரைக்குமே நம்ம சேர்த்து செய்யலாம். இது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்டு மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட வெண்டைக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட டேஸ்டான கிறிஸ்பான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி. இப்போ பாருங்கள், வளவளப்பு இல்லாமல் நல்லா உதிரியாக கிறிஸ்பாக ரெடி ஆகிருக்கு. இது குழந்தைகளுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட தரலாம். இது சாம்பார் கூட்டுக்கெலாம் ரொம்ப அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இந்த வெண்டைக்காய் ஃப்ரையை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இப்போ சுட்டி பாலா டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறாங்க. ஓகே.